சந்திரயான் செய்யிருக்கல. சந்திரயான் ப்ராஜெக்ட் வாங்குறதுக்கே நாங்க 4-5 வருஷம் கஷ்டப்பட்டோம். சந்திரயான் ஜெயிச்சா பிறகு 1000 பேர் கொண்டாடலாம், நாங்க தான். ஆனா அந்த சந்திரயான் ப்ராஜெக்ட் வாங்குறதுக்கே கஷ்டப்பட்டோம். வாங்கின பிறகு ஒவ்வொரு முறையும் நிறைய சேலஞ்சஸ் இருந்துச்சு. அந்த சேலஞ்சஸ் எல்லாம் நாங்க இது பண்ணதுனாலதான் முடிஞ்சது. முக்கியமா பாத்தீங்கன்னா அவங்க அமெரிக்கா, நான் வந்து ஸ்கூல்ல படிக்கும் போது அமெரிக்கா நிலவுக்கு போயிட்டாங்க. அவங்க கிட்ட இருந்து பெரிய ராக்கெட், நம்ம கிட்ட அவ்வளவு பெரிய ராக்கெட் கிடையாது. அந்த ராக்கெட்டை வெயிட் பண்ணோம்னா 25 வருஷம் வெயிட் பண்ணணும். ஆனா அதுக்கு முன்னாடி அனுப்பணும் அப்படின்னா இந்த சின்ன ராக்கெட் அனுப்பணும். சின்ன ராக்கெட்ல அவங்க நிலவுக்கு எப்படி பண்ணாங்க, இந்த ராக்கெட் வச்சு அனுப்புனாங்கன்னா அது ஒரே பாய்ச்சல் நிலவுக்கு போயிடும். நம்ம என்ன பண்ணோம், ஒரே பாய்ச்சல் போக வேண்டியது இல்லை. புரியுதா? நம்ம ஊர்ல கிணத்துக்கடை, கோரவாரி கிராமத்துல இருந்து கிணத்துக்கடவுக்கு 5 மைல் நடந்துதான் போகணும். எங்க அப்பா கார் வச்சிருக்காரு, கொஞ்சம் சீக்கிரம் விட்டுருப்பாரு. அப்பா கிட்ட கார் இல்ல. ஸ்கூட்டர் வச்சிருந்தா இன்னும் சீக்கிரம் விட்டுருப்பாரு, ஸ்கூட்டரும் இல்ல. சைக்கிள் வாங்கி கொடுத்தா இன்னும் கொஞ்சம் பேர் அதையும் இல்லை. நடந்து போனாலும் அதுல பிரச்சனை இல்லையா, கொஞ்சம் நேரத்துல கிளம்பணும், அவ்வளவுதான். அதே மாதிரி சிறுகேரிக்கோட்டாவில இருந்து பிஎஸ்எல் வச்சு ஒரு 25-30 நாளைக்கு முன்னாலேயே நான் கிளம்பணும். மெதுவாக போனோம். அந்த நிலையிலிருந்து ஓடி போக போறதில்ல, அந்த நிலையை வந்து கொஞ்சம் நாளா போனோம், இது பண்ணோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சவால்கள் எல்லாம் சந்தர்ப்பங்களாக எடுத்தோம். புரிஞ்சுதா? அந்த பிஎஸ்எல் வச்சுக்க போக முடியும் அப்படின்னு இதை வச்சு சவாலை சந்தர்ப்பமாக எடுத்துக்கணும் அப்படிங்கிற வச்சனாலதான் வந்துச்சு. இது ரெண்டும் சேர்ந்தா சரியா வரும்னு நினைக்கிறேன். புரியுதா? விரும்பியது கிடைப்பது வெற்றி, கிடைச்சத விரும்பினாலும் வெற்றி. எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா எல்லாரும் நல்லா இருக்க முடியும் நம்புகிறேன். வாழ்த்துக்கள். Good morning, sir. I am Praveen from class 11. Can I know why India hasn't sent any astronauts to the moon? ஓகே, அதுக்கு வந்து பல காரணம் இருக்குப்பா. ஒண்ணு, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் மணி. ஓகே, யூ நீட் லாட் ஆஃப் மணி டு சென்ட் த ஹியூமன்ஸ் டு த ஸ்பேஸ். செகண்ட் திங் இஸ் what humans can do better than robotics cannot do. We should answer that today. For example, Armstrong landed on the moon. He came back and told no water on the moon. Chandrayaan did land on the moon, Chandrayaan 1, but it went around the moon and looked at the things much cheaper, 100,000 times less cost. We were able to discover water on the moon, which man landing with a huge amount of money would not discover. You got the point, no? So this sort of the scientific questions, today there is a limitation for man to do something. But without man, nothing can be done. So that's what we have done. So with eventually all put together, tomorrow man have to go. So for that, definitely India should get ready for that. And India slowly, that's what I call, slowly we are getting ready. Okay. Beyond all these things, what we are telling about is a moon. For example, America is for many countries now running. Similarly, moon also should be owned by many countries. So the investment has to come from the many countries. So that comes, it will come much cheaper also. Okay, so that is why it's going. But definitely Indian will go on the moon. By the time you grow like me, okay, there will be a possibly your Valangani group of school, one of the school branch will be there on the moon also. It may happen. Thank you, sir. Hello. Sir, good morning, sir. This is me, Saindavi of class 9E. லாஸ்ட் பெஞ்ச்ராமா? எஸ் சார். லாஸ்ட் பெஞ்ச் நீங்க ஸ்கூல்ல? இல்ல சார், ஃபர்ஸ்ட்ல தான் சார் உட்காருவேன். ஓகே, சொல்லுங்க. Sir, it was literally a pleasure to meet you on the stage today. So I would like to ask you, like, what will be the biggest next and milestone in this space exploration, sir? ஓகே, முன்னத்த அந்த பையனுக்கு சொன்னது ஆன்சர் தான். அதனுடைய எக்ஸ்டென்ஷன் சொல்றேன். இப்ப திருஞான சொன்னார் இல்லையா, அது வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன் அரௌண்ட் த எர்த். So much a huge amount of money that's spent and done. But somehow I am feeling that's not the correct thing. So much you spend, but that also because of gravity, the orbits keep on changing, as answer I told him. And finally, if you don't maintain it, it will fall. And already many such space stations have fallen, and has given a problem for the earth also. And you are unable to maintain. So now what we are telling, I am advocating. So we have discovered water on the moon, and we see a next generation possible radiation-free nuclear source, plutonium-3, helium-3 possibilities on moon. So that can be harvested. So the Valagada American Paramalia, we are going to the Gulf for the oil. Similarly, next generation, we have to go to the moon to get that helium-3. For that,
I expect lunar colony to come there. The first step will be lunar international space station, not space station around the earth, space station on the moon itself. Okay, water being there, many things we can be done. Tomorrow we think about agriculture we can do. So that way, I expect how the Columbus discovered America, thinking like that's India. So now India has discovered water on the moon. The moon is going to be the next colony for the human from the future sources point of view. So as far as I am concerned, instead of putting many things, I think many things may happen to the moon. So one day or other, like we're going to America and Europe, definitely we also will go to the moon and come back. That will happen there. So that is going to be the next bigger thing. Okay, sir. Thank you, sir. Good morning, sir. I am Loit of 9B. All planets are revolving around the sun in a fixed orbit, right, sir? Then how it find its orbit? All the All the planets are revolving around the sun in a fixed orbit, right? correct. Yeah. Then how can it find its way, sir? How can find its way? Now I didn't get to your answer because there is nothing and various orbits are going. How can it revolve in the same fixed orbit, sir, finding its way? Okay, so that way look at here. Sometime back I told it is not always the same orbit. Okay, it's basically when you throw a ball, correct? Now it goes and comes like falls. No, what makes it to go? Your force, correct? No, and the direction, and it's keep going. It's keep going, but not going because of gravity. It falls. Correct? No? Similarly, there is a velocity for every planet that goes, but there is a gravity which pulls. So this will go around like this only. Correct? No? But actually, look at here, sun also not fixed in place. Sun also going in a much speed in the Milky Way galaxy. So along with the sun, the whole thing is keep revolving. So basically, the gravity is the force, and the speed in which already some reason or other there is a speed for the planetary body when it is formed. Okay, that speed and that distance and this gravity is the one which makes it to go around. It will perpetually go, like many satellites go around now. Chandrayaan is going around the moon. Similarly, Earth also will go around the sun. That's it. Sir, one more question, sir. What inspired you to achieve your dream? What inspired? I'm a human being. As a human being, you should have your own inspiration. மரத்துக்கு அந்த இன்ஸ்பிரேஷன் இல்லை, மனுஷனுக்கு அந்த இன்ஸ்பிரேஷன் இருக்கணும். அதனாலதான் மனுஷன். Thank you, sir. Yeah. Hello. Yeah. Go ahead. Yeah. Go ahead. சார் வணக்கம். நான் எங்க இஷானிகா ஸ்டூடெண்டோட பேரண்ட் பேசுறேன். Okay. உங்ககிட்ட இருந்து நாங்க எதிர்பார்க்கறது, ஐ மீன் ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்க டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும்ன்ற ஒரு சின்ன அட்வைஸ் நீங்க கொடுத்தா நல்லா இருக்கும். ஏன் இந்த கேள்வி அப்படின்னா, நம்ம ஸ்கூல் டேஸ் படிக்கும்போது நம்மளுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. மிஞ்சி போனா டிவி மட்டும்தான், அதுவும் ரெண்டே சேனல் தான் இருந்துச்சு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ், மொபைல், இன்டர்நெட், டிவிஸ் எக்ஸட்ரா அந்த மாதிரி. ஸோ இவங்க அவங்களுடைய டைம் மேனேஜ்மெண்ட்டை எப்படி பண்ணா அவங்க அவங்க நினைக்கிற அந்த லட்சியத்தை அடைய முடியுன்றத ஒரு சின்ன அட்வைஸா நீங்க கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கறேன் சார். தேங்க்யூ. ஓகே, அட்வைஸுங்கிறது போல மேபி கம்பேர்டா திங்க் பண்ணி பார்க்கலாம் நினைக்கிறேன். இப்ப நம்ம ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போறோம், இப்ப திருமணத்துக்கே போனாலும் கூட ஃபங்க்ஷன் இலை போட்டு சாப்பாடு போடுறத விட பஃபே மாதிரி வச்சிடுறாங்க இல்லையா? பஃபே தான் வச்சிடுறாங்க. அந்த பஃபேட்டுக்கு எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடணுமா? இல்லையா? இல்ல நமக்கு வேணுமே எது வேணுமே எடுத்து சாப்பிடணும் இல்லையா? அப்ப அது வேணும் எதை எடுத்து சாப்பிடுறது அப்படிங்கிறது ஒண்ணு நமக்கு நாக்குக்கு பிடிச்சது, இன்னொன்னு நம்ம உடம்புக்கு சேர்றது. ரெண்டு புரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் சாப்பிட மாட்டோம். சிலது நமக்கு அலர்ஜியா இருக்கலாம், அது சில சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு சரியில்லாம போகலாம். அதனால அது சாப்பிட மாட்டோம். அதனால அங்க இருக்கிற எல்லாத்தையுமே நாம எடுத்து சாப்பிட போறது இல்லை இல்லையா? என்ன வேணுமோ அதை சாப்பிடும். அப்படி சாப்பிடும் போது என்ன தேர்ந்தெடுக்கிறோம்? நம்முடைய சுவை ஒரு பக்கம், இன்னொரு நம்ம உடம்புக்கு எது ஒத்துக்குமோ அது சாப்பிடுறோம். கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் சோசியல் மீடியா 1008 இருக்கட்டும், 1008 நம்ம பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு என்ன வேணுமோ
அதை நாம எடுக்கணும். ஏன்னா நமக்கு என்ன வேணுங்கிற நம்ம தான் தெரிஞ்சுக்கணும். அது அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து நம்ம எப்படி நம்ம வந்து சாக்லேட் சாப்பிடணுமா, ஐஸ்கிரீம் சாப்பிடணுமா, பீடா சாப்பிடணுமா அப்படிங்கிறத பஃபேல நம்ம நிர்ணயிக்கிறோமோ, அதே மாதிரி சோசியல் மீடியாவிலையும் கூட சில உபயோகிக்கலாம், இல்லைன்னு சொல்லல. ஆனா நம்முடைய உடம்பை கெடுத்துக்கிற மாதிரி நம்முடைய உள்ளத்தை கெடுக்கக்கூடியதை நம்ம பண்ணக்கூடாதுங்கிறத முதல்ல மனசுல சரியா வச்சுக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, நம்முடைய முதல் குறிக்கோள் என்ன அப்படிங்கிறத அவங்க குழந்தைகள் சரியா புரிஞ்சுக்கணும். என்ன பாடம் தான் முக்கியம், நான் தான் வளரணும் அப்படிங்கிறதா முக்கியம். அப்படிங்கிற பொழுது அதை வந்து மனசுல சரியா வச்சுட்டாங்கன்னா அந்த நேரத்தை வந்து அவங்க சரியா உபயோகப்படுத்திக்க முடியும்னு நினைக்கிறேன். நான் இப்போ இது எல்லாம் தாண்டி குழந்தைகள் சொல்றதை விட பெற்றோர்கள் சொல்றது, என் வீட்டுல என் பையன் இருக்கும் பொழுதோ என் பேரன் இருக்கும் பொழுதோ டிவி கண்டிப்பா ஓடாது என் வீட்டுல, புரியுங்களா? அப்புறம் என் வீட்டுல என் பையனுக்கு பேரனுக்கு முன்னாடி நான் செல்போன் எடுத்து பார்க்க மாட்டேன். செல்போன் எடுத்தா என் பேரனே இப்படின்பான், புரியுதா? ஆக நம்ம வந்து என்ன, நான் சின்ன பையனா இருக்கும் பொழுது அம்புலிராமா படிக்க வேண்டிய அவசியம் தலைமையாசிரியராக இருந்த அப்பாவுக்கு தேவையில்லை. படிச்சாரு, ஏன்னா அவர் படிச்சதை பார்த்து நான் படிச்சேன். ஆக நம்முடைய குழந்தைகள் நம்ம பார்த்து பின்பற்றுவாங்க, நம்ம பின்பற்றணும். அதே மாதிரி நம்ம குழந்தை நல்லா இருக்கணும்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு சோசியல் மீடியாவில் நம்மளும் அதான் இருக்கணும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு நியூஸ் பேப்பர் படிக்கணும், நியூஸ் கேட்கணும், டிவியில மற்றதை பார்க்க கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிக் பாஸ் எல்லாம் தேவையில்லை நான் நினைக்கிறேன். அதை பார்த்தோம்னா அது நான் பண்ண முடியாது. அதனால முக்கியமா வந்து ஏன்னா பள்ளிக்கூடத்துல வந்து அவங்க கற்றுக்கிறத விட வீட்டுல வந்து அவங்க கெட்டு போறதுக்கான சான்ஸை நம்ம உருவாக்கி கூடாது. அதுதான் முக்கியம். வாழ்த்துக்கள், 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 வாழ்த்துக்கள். உங்க வீட்டுல அம்மா அப்பா என்ன சொல்லுங்க, அப்படி சரியா? வாழ்த்துக்கள். Thank you. Thank you, sir, for enlightening us with your knowledge and stressing the importance of education and questioning self, guiding us all on how to be a role model. விரும்பியது கிடைப்பது வெற்றி, விரும்பினாலும் கிடைப்பதை விரும்பினாலும் வெற்றி, சவாலை சந்தர்ப்பமாக மாற்றுங்கள்,